வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா தூள் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா கட் பண்ணாமலே சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி, 2 முருங்கைக்காய் இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லி, ஜீரகம், மஞ்சள் இது மூணுமே சேர்த்து அரைச்சது 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டாத்தையும் புளி தண்ணி கூட கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடை பொரித்து எடுத்துக்கலாம். கருவாடு 2 பக்கம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கருவாடை குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோன்னா கருவாடு உடையாமல் இருக்கும். இப்போது கருவாடு முக்கால்வாசி பொரிஞ்சிருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் அதிக அளவில் தான் தேவைப்படும், அப்போ தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இது கூட கலந்து வச்சுருந்த மசாலாவையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். மசாலாவை எண்ணெயில் வதக்கும்போது கருவாட்டு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், மணமும் அதிகமாக இருக்கும். இப்போது மசாலா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா வெங்காயத்து கூட மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமும் அதிகமாக இருக்கும். தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், புளி தண்ணி இதையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த கருவாடையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் மீன் கருவாடு, கத்தாழை கருவாடு இது ரெண்டத்தையும் சேர்த்துருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கருவாடை சேர்த்துக்கலாம். குழம்புல உப்பு சேர்க்கல, ஆல்ரெடி கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்த்துக்கல. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாட்டு குழம்பு கூட அவிச்ச முட்டை, துவையல், வடகம் இது எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.